மேலும் ஒரு அண்மை தகவல் கிடைத்துள்ளது. கோவை மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதி ஏசுதாஸ் கடந்த 27ஆம் தேதி கழிவறையில் இறந்து கிடந்த விவகாரம் தொடர்பாக தனிப்படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. சென்னை நெல்லை மாவட்டம் கரையிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஏசுதாஸ் என்ற தாஸ். இவர் கடந்த 2013ஆம் ஆண்டில் திருப்பூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் நடந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டார். அவருக்கு நீதிமன்றம் கடந்த 2016ஆம் ஆண்டு ஆயுள் தண்டனை வழங்கியது. இதைத் தொடர்ந்து ஏசுதாஸ் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் மத்திய சிறை வளாகத்தில் 8வது பிளாக் பகுதியில் இருக்கும் தொழில்கூடத்தில் வேலை செய்து வந்தார். கடந்த மாதம் 27ஆம் தேதி தொழில்கூடத்திற்கு வேலைக்கு சென்ற ஏசுதாஸ் கழிவறை செல்வதாக கூறிவிட்டு சென்றார். அவர் நீண்ட நேரம் ஆகியும் திரும்பி வரவில்லை. இதனால் சிறைத்துறை அதிகாரிகள் கழிவறைக்கு சென்று பார்த்தபோது ஏசுதாஸ் கழுத்தில் காயத்துடன் மயங்கிய நிலையில் கிடந்தார். உடனே அவர் சிறைத்துறை அதிகாரிகள் மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏசுதாஸ் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து புகாரின் பேரில் ரேஸ்கோர்ஸ் போலீசார் மர்மசாவு என்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதைத் தொடர்ந்து அதே பிளாக் பகுதியில் அன்று பணியில் இருந்த உதவி ஜெயிலர் மனோரஞ்சிதம், உதவி சிறை அதிகாரி விஜயராஜ், சிறை தலைமை காவலர் பாபுராஜ், சிறை காவலர் தினேஷ் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். கைது ஏசுதாஸ் மர்மமாக இறந்தது தொடர்பாக கோவை 3வது மஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி கீர்த்திகா கோவை மத்திய சிறையில் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். இந்நிலையில் உயிரிழந்த ஏசுதாஸின் உடலை பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அந்த முடிவு வெளியாகியுள்ளது. அதில் ஆயுள் தண்டனை கைது ஏசுதாஸ் கழுத்து எலும்பு முறிந்து உள்ளதால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டு இருந்தது. இதனால் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பது உறுதியானது தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் கைதி மர்மசாவு வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. எனவே அவரை கொலை செய்தது யார் என்பது குறித்து விசாரணை நடத்த கோவை காட்டூர் காவல் உதவி ஆய்வாளர் கணேசன் மேற்பார்வையில் ஆய்வாளர்கள் அடங்கிய 4 பேர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த தனிப்படை காவல்துறையினர் கோவை மத்திய சிறையில் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகள் கூறும்போது, பிரேத பரிசோதனை அறிக்கை ஆயுள் தண்டனை கைது ஏசுதாஸ் கொலை செய்யப்பட்டது உறுதியாகி இருக்கிறது. அவரை 2க்கும் மேற்பட்ட நபர்கள் கொலை செய்து இருக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் அவர்கள் யார், எப்படி கொலை செய்தனர் என்பது தெரியவில்லை. இது தொடர்பாக சிறையில் இருக்கும் 15 கைதிகளிடம் சந்தேகத்தின் பேரில் விசாரித்து வருகிறோம் என்றும், சம்பவம் நடந்த கழிவறை அருகே கண்காணிப்பு கேமராக்கள் இல்லை. இதனால் கொலை செய்த நபர் உடனே அடையாளம் காண முடியவில்லை. இந்த கொலை தொடர்புடையவர்கள் பிடிக்க பிறகுதான் கைதி மர்மசாவு வழக்கு கொலை வழக்காக மாற்றி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் என்றும் கூறியுள்ளனர். ரவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.